பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். கடைசி காலத்திற்கு ஒரு அடையாளம் என்னன்னு கேட்டீங்க. கடைசி காலத்திற்கான அடையாளம் பல காரியத்தை உங்களுக்கு சொல்லி வரேன். எனக்கு அன்பானவர்களே, அடையாளம் உங்களுக்கு சொன்னேன், அன்பு தணிந்து போம். ரெண்டாவது சொன்னேன், மாற்றங்கள் ஏற்படும். சூரியனில் சந்திரனில் மாற்றங்கள் ஏற்படும். ஜனங்களுக்குள்ள தத்தளிப்பு உண்டாகும். பல காரியங்களை உங்களுக்கு சொல்லி வந்து இப்போ உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் வெளிப்படுத்துகிற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்தை எல்லாரும் தேடி எடுப்பீங்களா? அப்படி தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுவோமா? ஐயா உமது திவ்ய அல்பே, எனின் மையா பரம பதமான்மே. ஐயா உமது திவ்ய அல்பே, எனின் மையா பரம பதமான்மே. அங்கும் இங்கும் அலசடி பாட்டு, அங்கும் இங்கும் அலசடி பாட்டு, மனம் எங்குமே மல்ல சாந்தி கேட்டோம். எல்லன் ஐயா உமது திவ்ய அல்வே, எழில் மையா பரம பதமான்மே. மருகித்து எங்கும் எனதுள்ளம், மெத்த உருகி ஓடும் என் கண்ணீர் வெள்ளம். மருகித்து எங்கும் எனதுள்ளம், மெத்த உருகி ஓடும் என் கண்ணீர் வெள்ளம். பெருகி கிடக்கும் பாவ பள்ளம், பெருகி கிடக்கும் பாவ பள்ளம். உமது அருகில் அணைந்து ஏற்றுக்கொள்ளோ. எல்லன் ஐயா உமது திவ்ய அல்வே, எழில் மையா பரம பதமான்மே. உன்னை நான் தேடவில்லை, நீயே அன்பால் என்னை முன்னமே இழுத்தாயே. உன்னை நான் தேடவில்லை, நீயே அன்பால் என்னை முன்னமே இழுத்தாயே. பொன்னடி சேர்ந்தேன் உந்தன் சேயே, பொன்னடி சேர்ந்தேன் உந்தன் சேயே. சொந்த அல்லை நீ அரவணை பாயே. எல்லன் ஐயா உமது திவ்ய அல்வே, எழில் மையா பரம பதமான்மே. உன்னோடு போட்டி செய்யும் ஏதும் மண்ணில் மாய்மல கவழ்ச்சிகள் யாவும். உன்னோடு போற்றி செய்யும் ஏதும் மண்ணில் மாய்மல கவழ்ச்சிகள் யாவும். என்னை மயக்க மைய போதும், என்னை மயக்க மைய போதும். உயர் பிள்ளில் மொழியல் காதில் ஓதும். எல்லன் ஐயா உமது திவ்ய அன்பே,
எல்லில் மையா பரம பரமான்பே நல்லையா உமது திவ்ய அன்பே எல்லில் மையா பரம பரமான்பே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. இங்க வாசிக்க சொல்லட்டுமா? வெளிப்படுத்தின விசேஷம், சுவிசேஷம் அல்ல விசேஷம். ஏன்னா அப்படிதான் வேதம் சொல்லுது. யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் எங்க இருக்கும்போது வெளிப்படுத்தினாரு? பத்மோ தீவுல. ஒண்ணுமே தெரியாது, யார் யாரோடையும் பேச முடியாது, ஒரே ஒரு சத்தம் தான் கேட்கும், கல்லுடைக்கிற சத்தம். ஏன்னா அந்த காலத்தில் எல்லாருக்கும் இந்த ஒரு தப்பு சொல்லுவாங்க, கிராமங்களில் கூட ஜெயிலில் கொண்டு போய் உடனே அந்தமானில் விட்டு கல்லை உடைக்க வைக்கணும்பாங்க. ஒருவேளை பத்மோ தீவு அப்படி தான் இருந்துச்சோன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த பத்மோ தீவில் தனித்திருந்து கோடாலி சத்தம் தான், கல்லுடைக்கிற சத்தம், டொக்கு டொக்கு டொக்கு, இதுதான் கேட்கும். ஏன்னா அவனை எதில் ஓட்டாலும் அடங்கலை, கொதிக்கிற எண்ணெயில் ஓட்டாங்க, அப்பவும் என்ன செய்தான்? நின்றான். அதனால் அவனை கொண்டு போய் அங்கே நாடு கடத்தி வச்சுருந்தாங்க. அங்கே இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே வந்து தரிசனத்தில் வெளிப்படுத்தினதுனால அதற்கு பேர் என்னது? வெளிப்படுத்தின விசேஷம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் நமக்கு தெரியாத கருகலான அநேக காரியங்கள் இருக்குது. அதில் ஆண்டவருடைய அன்பை பற்றியும் ஒரு வரி எழுதி வச்சிருக்கார். அதான் இங்கே எடுக்க சொன்னேன். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் உன் பேரில் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். என்ன குறையா? நம்ம மேலே ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்டோம். ஏன்னா நமக்கு ஒரு குறை இல்லாமல் காத்துட்டு வந்த தேவன். நம்ம பாடுறோம்ல, ஒரு குறை இல்லாமல் காத்து வந்தீரு, கோடி சோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரு, 1000 சோத்திரமே, 10,000 சோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே, ஆருயிரே ஆறுதலே, காலமெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, நடத்தி வந்தீரே, 1000 சோத்திரமே, 10,000 சோத்திரமே. விளக்கை ஏற்றினீரே, கொழுக்கள் ஆற்றினீரே, அதையில் நெய்யாய் பொழித்தீரே, எல்லா வாதையும் ஆறுதலே, ஆருயிரே, காலமெல்லாம் காப்பவரே, ஆருயிரே, காலமெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் வருஷத்தை நன்மையினார் உன்னை சோட்டி மகிழ்ந்தீரே, வருஷத்தை நன்மையினார் உன்னை சோட்டி மகிழ்ந்தீரே, பாதையும் பொழிந்தீரே, எல்லா வாதையும் ஆருயிரே ஆறுதலே, காலமெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே,
எனக்கு அன்பானவர்களே, அம்மட்ட ஒரு குறை இருக்கு, ஆனால் அவர் குறைவாக நம்ம வைக்கலை. என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினால் உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அங்கே மகிமையில மட்டுமில்லை, இஸ்ரவேல் மக்களை நடத்திட்டு போகும்போதே நிறைவாக்கினார். ஆமென். ஏன்னா வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார், ஜனம் போய் பொறுக்கங்களா அன்னன்னைக்கு விழுகுன்னார். அது அளவோட பொறுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கு, அதாவது வாரத்தின் முதல் நாளுக்கு முன்னாடி மட்டும் 2 பங்குன்னார். ஓடி ஓடி பிறக்கிறான். கடைசியில் எல்லாரும் அளந்து பார்த்தா மிகுதியாக சேர்த்தவனுக்கு கொஞ்சமாகவும் இல்லை, கொஞ்சமாக சேர்த்தவனுக்கு குறைவாகவும் இல்லை. யாத்திராமம் 16-18 வாசிக்கிறோம், மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாக சேர்த்தவனுக்கு இல்லை. ஆண்டவர் குறைவுகளை நீக்குவார். ஏன்னா சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாருக்கு கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆனா நம்மகிட்ட என்ன குறைவு இருக்கு தெரியுமா? நிறைய இன்னைக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சு, பெருந்திண்டி, செழிப்பு செழிப்பு, நமக்கே தெரியாது என்ன செய்ய தெரிய. லௌகீக கவலைகள் வந்துருச்சு. ஆனா நமக்குள்ள என்ன குறைஞ்சு போச்சு? அன்பு. ஆண்டவர் சொல்றார். யார் சொல்றவர்? யாரு? எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்திலே வைத்துக் கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அவர் என்ன சொல்றாரு? உலாவுகிறவர் சொல்றார். என்ன சொல்றார்? உன் கிரியை தெரியும்பா, உன் பிரயாசம் தெரியும்பா, பொறுமை தெரியும், நீ பொல்லாதவர்களை சகிக்கிறது, அப்போஸ்தலர் அல்லாதவர்களை சோதித்தறிகிறதையும், அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும், நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும், நீ பொறுமையாய் இருக்கிறதையும், இளைப்படையாம ஓடுறதையும் எனக்கு தெரியும். ஆனாலும் அங்கதான் புழுத்தா வைக்கணும். நம்ம கோடு போடுற பழக்கம் தான், இதெல்லாம் கோடு போடணும். ஆனாலும் அங்க என்ன இருக்கு? எல்லாம் இருக்கு, ஆனா இருக்க வேண்டியது இல்லையே. என்ன இருக்கணும்? அன்பு. ஏன்னா இந்த அன்பு சகலத்தையும் தாங்கும். கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும் போது இந்த அன்பை குறித்து ஒரு அதிகாரத்தை எழுதுகிறார். 13ஆம் அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளுங்க. இந்த அன்பு யாருக்கு வேணும், எதுக்கு வேணும் எல்லாம் சொல்றார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 வசனத்துக்கு நான் மனுஷர் பாஷைகளையும் யூதர் பாஷையிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால், அந்நிய பாஷையில அபிஷேகத்துல குதிச்சு அந்நிய பாஷை பேசலாம், தூதர் பாஷையில பேசலாம், மனுஷர் பாஷையில பேசலாம். மனுஷர் பாஷை நிறைய இருக்கு. ஏன்னா ஆண்டவர் தாறுமாறு ஆக்கினார். ஒரே பாஷை உண்டாகட்டும் தான் நினைச்சாங்க. அதுலேயும் பாபேல் கோபுரத்தை கட்டும்போது நினச்சா ஒரே பாஷை இருக்கட்டும் தான். ஆண்டவர் பார்த்தார், இப்படி இருக்கட்டும், அவ்வளோ சிதறடிச்சிட்டார். பாஷைகள் அங்கங்கே இருந்துச்சு. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் தேசங்கள் தோறும் பாஷைகள் வேறாக தான் இருக்குது. எனக்கு கன்வரில் இங்கேருந்து நீங்கள் ட்ரெயினில் உட்காந்தா போதும், நாகர்கோயிலேருந்து திப்ருகர் போகுது, திப்ருகரில் ஏறி உட்காந்து பாருங்க, எல்லா மொழியும் காதில் கேட்கும். எனக்கு கன்வரிலே நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம மனுஷர் பாஷையில் பேசுகிறோம், அதில் பேசுகிறோம், இதில் பேசுகிறோம், நல்லா ஆங்கில புலமையில் பேசுகிறோம், ஹிந்தி புலமையில், எதுவும் பிரச்சனை இல்லை. அன்பு இல்லாவிட்டால் என்ன பிரயோஜனம்? அதான் சொல்ற, நான் மனுஷர் பாஷையில் பேசினாலும் தூதர் பாஷையில் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும், தட்னா டிங் 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 மணிதான் சத்தம் கேட்கும், சத்தமிடுகிற வெண்கலம். அதனால தான் வெண்கலத்தில் மணி செய்கிறாங்க. ஓசையிடுகிற கைத்தாளம் இருப்பேன். கைத்தாளம் என்னது? இந்த வாசிக்கிறவங்கள தவையில கேட்குது இல்லை உங்களுக்கு? நீங்கள் இப்படி கைட்ட தட்டுறது, ஓசையிடுகிற கைத்தாளம் போல் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்தேன். பெரிய தீர்க்கதரிசி. ஆனா அந்த வரத்தை நீ பெற்றிருந்தாலும் சகல ரகசியங்கள் அறிவையும் அறிந்தாலும், எல்லா அறிவு இருந்தாலும் அன்பு இல்ல, மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் விசுவாசம் இருந்தாலும் அன்பு எனக்கு இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? நான் ஒன்றுமே இல்லை. அதுதான் உலகத்துல அன்பு தாங்க பெரியது. அது மட்டும் இல்லை, இன்னும் வாசிங்க. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினான். நிறைய பேர் அன்பு காட்டணும்னா அவனே சோறு ஓட்ட அன்புங்கிறாங்க.
அன்னதானம் பண்ணலாம், என் சரீரத்தை சுட்டரிக்க கூட கொடுக்கலாம். அன்பு இல்லாவிட்டா என்ன எனக்கு பிரயோஜனம்? பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் நமக்கு இருக்கா? அன்பு சில குணங்கள் உண்டு. அன்புக்கு நீடிய சாந்தம், தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். எத்தனை வீட்டில் இதெல்லாம் இருக்கு இந்த குணம்லாம்? அப்பதான் அன்பு இருக்குன்னு அர்த்தம். அன்பு சும்மா உட்காந்து நம்ம வாட்டில் அன்புங்களாம். எனக்கு அன்பானுடைய நாம் அநேக நேரங்களில் பலவித பாடல்களை பாடுறோம். நானும் சில பாடல்களை கேட்கும்போது எனக்கு யோசிச்சு பார்ப்பேன், என்னன்னு அழகா பாடுவாங்க. அன்பில் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார், அன்பில் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். கல்வாரியில் அன்பினையே கலங்கும் கர்த்தன் உண்டல்லோ, கல்வாரியில் அன்பினையே கலங்கும் கர்த்தன் உண்டல்லோ, கலக்கம் குழப்பம் கலக்கம் குழப்பம் அன்பில் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். ஜாதி வறுமைகள் இல்லையோ, வீட்டினில் கஷ்டங்கள் கொள்ளையோ, ஜாதி வசதிகள் இல்லையோ, வேலை வசதிகள் இல்லையோ, வீட்டினில் வறுமை தொல்லையோ, கல்வாரியோ அன்பினையே கலங்கும் கர்த்தன் உண்டல்லோ, கலக்கம் குழப்பம் அன்பில் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பின் தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு யோவான் எழுதுகிறார். நாம எத்தனை நேரம் அன்பாகவே இருக்கிறோம்? ஒரு தரத்துக்கு 2 தரம் கேட்டால் அன்பு எப்படி இருக்கு? சோட்டு பட உடனே என்ன வந்துடுது? கோபம். சகலத்தையும் தாங்கினா அந்த வார்த்தையை தாங்க மாட்டேங்குது. ஒரு தரத்துக்கு 2 தரம் புரியல, நீ சோட நானே. எனக்கு அன்பானவளே, அன்பு குறையுதுங்க, நாளுக்கு நாள் பெருகணும். இன்னைக்கு குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம்லாம் சொல்கிறீங்க, திருமண நாளுக்காக ஜெபம் பண்ணலாம் சொல்கிறீங்க. அன்பில் எவ்வளோ வளர்ந்துருக்கீங்க? மனைவி கொஞ்ச நேரம் தாமதமாக இருந்தால் எவ்வளோ கோபம் வருது? மனைவிக்கு சுகவீனமாக இருந்தால் அன்போடு எத்தனை பேர் பார்க்க முடியுது? எத்தனையோ ஆண்கள் பலவீனத்தில் வயசான காலத்தில் பெண்கள் பார்க்குறத நான் பார்த்துருக்கேன், இன்றைக்கும் பார்க்குறேன், உங்களுக்கு வேணா காட்டுறேன். 85 வயசு அவருக்கு. இன்றைக்கும் ஒரு சின்ன பிள்ளையை பார்த்த மாதிரி அவர் படுக்கையிலே யூரின் போயிட்டாலும் அதை அலசி எடுத்து அவரை தூக்கி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் குளிப்பாட்டி அவரை உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துக்கு நேரத்துக்கு நேரம் இந்தாங்க இதெல்லாம் சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, அது மாதிரி எதை சாப்பிடக்கூடாது, இது வேண்டாம் அப்படி சின்ன பிள்ளைகிட்ட சொன்ன மாதிரி சொல்லி இன்றைக்கி நடத்துகிற அன்பு தாய்மார்களை பார்த்திருக்கிறேன். எத்தனை தகப்பன்மார்கள் உண்டு? இந்த கேள்விக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆதியில் அன்பு இருந்துச்சு, ஏன்னா அப்போ தேவைப்பட்டுச்சு. அந்த அன்பு வேற. அந்த அன்புக்கு உங்களுக்கே தெரியும் எதுக்குன்னு. காரியாகனா கழுத கூட என்ன செய்யும்?
காலை பிடிக்கும். பிடிக்கும். அப்போ இருந்த அன்பு வேற, இப்போ இருக்கிற அன்பு வேற. ஒரு குழந்தை இல்லாத இருக்கிற அன்பு ஒரு குழந்தை பிறந்த பிறகு இருக்கா? இருக்காது. ஏன்னா ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். இங்க அழகா சொல்றாரு, அன்புக்கு பெருவாப்பு கிடையாது, அன்பு தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினைக்காது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். ஏன்னா இன்னைக்கு எத்தனை பேர் வயசாயிருச்சுன்னா சரி இவளை வச்சு வைக்கிறதுக்கு போனா என்ன, எத்தனை இடத்துல அந்த நினைக்குது அந்த அன்பு. எனக்கு அன்பு யோவான் சொன்ன ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு. யாரு சொல்றா? 7 நட்சத்திரங்கள் கையில் வச்சிருக்கிற பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறார், நீ என்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி செய்த கிரியைகளை செய்ய நினைப்பாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டா அதன் இடத்துல இருந்து எடுத்து போடுவேன். ஆண்டோடைய வார்த்தை கண்டிஷன் எப்பவும். அதனால தான் இன்னையிலேருந்து அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். எல்லாருக்கும் ஆசை தான். நாம பாடுறோம்ல, நானும் என் வீட்டாரும் நாமும் சொல்லுவோம் கைவிடா தெய்வமே. தீபமே என் வாழ்வில் பாக்கியமே, உங்கதாள் படித்து முழுவதும் தருகிறேன். உங்கதாள் எல்லாருக்கும் ஆசை தான், நானும் என் வீட்டார் ரட்சிக்கப்படும். ஆனால் அன்பு நமக்குள்ள எப்படி இருக்கு? வேதத்தில் பாருங்க, ஆதியில தூதனை அலங்கரித்து ஆண்டவர் மேலே வச்சார். அவன் அன்போடு இருந்தானா? இல்லை. அவன் மேட்டிமை வந்துருச்சு அவனுக்கு, அதனால தள்ளப்பட்டான். ஒரு மனுஷனை உண்டாக்கி கொண்டு எங்கே வச்சாரு? ஏதேன்ல வச்சாரு. அவன் தேவனோட அன்பா இருக்க முடிஞ்சா? இல்லை. அதனால தான் ஆதியில் கொண்ட அன்பை விட்டதுனால தான் அன்புனா என்னன்னு விளங்க வைக்கிறது தான் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக பூமியில் அவதரித்தார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஒரு வார்த்தை ஜெபிக்கிறீங்களா? எதுக்கு? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் 4000 தொலைக்காட்சி கட்டணும். எப்படியாவது ஒரு 4 பேருக்கு அந்த வார்த்தை போய் சேரணும். ஐயா, நிறைய பேருக்கு நான் போய் சொல்ல முடியாட்டாலும் பரவாயில்ல, எப்படியாவது ஆண்டவருடைய வார்த்தை பரவனா போதும், அப்படி உள்ள தாகம் உள்ளவங்களும் இன்றைக்கி இருக்கத்தான் செய்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஏவினால் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். எங்கள் சபையில் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கிறவங்க சுற்றி இருக்கிற கிராமம் அதனால வந்துடுறாங்க. ஆனால் திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஆலயம் ஒரு காட்டுக்குள்ளே தான் இருக்குது. நீங்களே வந்து பார்த்தா அப்பா அங்கேயா வச்சுருக்கீங்க என்பீங்க. அந்த இடம் தான். ஏன்னா பார்வையற்றோருக்கு அமைதியாக எந்த தொந்தரவு. ஏன்னா அதுக்கு மேலே எங்களால் டவுனுக்குள்ளெல்லாம் வாங்க முடியல, பணம் இல்லை. இருக்கிறத அதுக்குள்ளே வாங்கினோம் 25 சென்டில். ரெண்டாவது பார்வையற்றோருக்கு நல்ல காற்று, நல்ல வசதி ஆகையினால அந்த இடத்துல வாங்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனைக்கு வர்றதுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்பாங்க. வேன் வச்சு தான் வாடகைக்கு எடுத்து கூப்பிட்டு வரோம். ஏன்? கூட்டம் காட்டணுமே இல்லை. அப்போ எதுக்கியா? 2 கண்ணும் தெரியாதவங்க அவங்கள கூட்டிகிட்டு வரணும், திருப்பி கொண்டு அதே இடத்துல விடணும். ஒரு வாரத்துக்கு மட்டும் 4000 ரூபா. அவங்கள வந்து நல்லா சாப்பிட வச்சு சத்தியத்தையும் சொல்லி திருப்பி பத்திரமா கொண்டு விடுறோம். கர்த்தர் உங்களை இந்த ஆத்ம பாரத்தை கொடுத்தால் ஒரு மாதம் அழைத்து வருவதற்கு உதவலாம். 4 வாரம் 16000 ரூபா. ஒரு வாரம் நல்ல உணவு கொடுக்க உதவலாம், ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். ஏதாவது அவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு கட்டுமான பணிக்கு கர்த்தர் உங்களை ஏவினால்
கட்டாயமில்லை, விசனமாயெல்லாம். எப்படி தொடர்பு கொள்ள? இங்கே 2 நம்பர் ஸ்க்ரோலிங்கில் வந்துக்கிட்டு இருக்கும். இதில் ஜிபே, ஃபோன்பேலாம் உண்டு. ஒருவேளை ஐயா எனக்கும் கட்டாயம் கொடுக்கணும்னு ஆசை, நான் கொடுத்தா நான் பில்லு வச்சாகணுமே அப்படின்னு கட்டாயம் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, அதற்கும் ஒரு வழி உண்டு, நான் உங்களுக்கு சொல்லுவேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள். ஏன்னா 24 மணி நேரமும் நீங்கள் என்னை அழைக்கலாம் சொல்லிவிட்டு நான் ஃபோனை சைலண்டில் போட்டு வச்சுட்டு படுத்திருக்கக்கூடாது. அதில் பிரயோஜனம் கிடையாது. எடுத்து அந்த ஆர்வத்தோடு கூப்பிடும்போது பதில் சொல்லணும். அதுக்கு தான் 10லேருந்து 5க்குள்ளே அடிங்க. மற்ற நேரங்களில் எமர்ஜென்சி அப்படின்னா ஏதோ ஒரு டெலிவரி கூட்டிகிட்டு போக போகிறீங்க, திடீர்னு ஒருத்தர் கீழே விழுந்தார், அந்த மாதிரி நேரத்துக்குள்ள கூப்பிடுக்க ஜெபிக்கிறேன். இப்போது உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நாளிலே கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போம். எதனால? அக்கிரமத்தின் மிகுதியினாலே. இன்னைக்கு எவ்வளவு அக்கிரமங்கள் இருக்குது நீங்களே பூமியில் பார்ப்பீங்க. ஒருத்தரை ஒருத்தர் வாரி விட்டுட்டு முன்னேறணும், ஒருத்தரை ஒருத்தர் முந்தணும். இன்னைக்கு எத்தனை நேரங்கள். அதனால தான் இன்னைக்கு அநேக ரோடில் கூட ஆக்சிடெண்ட்ஸ் நிறைய பார்க்குறோம். அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சிடெண்ட், எதிர்பார்க்காத ஆக்சிடெண்ட். ஏன்னா திடீர்னு கவனக்குறைவில் வருது. ஃபோன் கையில் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே கவனக்குறைவுனால இன்றைக்கி எத்தனை பேர். கடைசி காலத்தில் கேட்டால் நான் நீங்கள் பார்த்து வரக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, அந்த இடத்துல அடிபடி. அன்புங்கிறது போயிடுச்சு. ஆதியிலிருந்து அன்பு இன்னைக்கு இல்லைங்க. குடும்பத்தில் இல்லை, பெற்றோர்கிட்ட இல்லை. அந்த அன்பை கத்த தருமோ தாங்க சுவாமி. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் கத்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.